ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். இப்போ எடப்பாடி பக்கம் இருக்கிறதே 4-5 பேர் தான். அதில் ஒரு ஆள் ஆனாவுனா கையெழுத்து ரத்தத்தில் எழுதிடுவார், ஆர்பி உதயகுமார். நாளைக்கு அவரும் வெளியில் வந்துடுவார். ஆர்பி உதயகுமாரோட வேலை என்னன்னா, யாரெல்லாம் கட்சியிலேருந்து வெளியில் ஏறுறாங்களோ அப்போல்லாம் ஒரு வீடியோ போட்டுருவார், க்ளோஸ் அப்பில் உட்காந்துருக்கு. இந்த இயக்கத்தை இவ்வளவு நாள் சீரழித்தது அவர்தான், நன்றி வணக்கம். விஜயபாஸ்கருக்கு வீடியோ போட்டார். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வெளியே போன, இங்கே இருந்திருக்க வேண்டியதானே, ஏழு என்னடா, அப்போ நீ என்ன கொள்ளையடிச்சதெல்லாம் சும்மாவா? அப்போ கொள்ளையடிச்சிருக்காருன்னு ஆர்பி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இவரை வச்சே, விஜயபாஸ்கரை வச்சே தாவேக்காவை மிரட்டும். கொஞ்ச நாள்ல சிவி சண்முகம் உள்ள போக போறாரு. அப்போ இவங்க 2 பேரை வச்சே மிரட்டும். அப்புறம் கொஞ்ச நாள்ல எஸ்பி வேலுமணி போவார், அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்கு, அவரை வச்சு மிரட்டும். ஆக மொத்தத்தில் இன்னொரு அதிமுகவும் உருவெடுக்கும் போது இந்த அதிமுகவும் விஜய், புஷியானந்த் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இவங்கெல்லாம் அப்பரண்ட் எடுத்து மேலே வரும். செங்கோட்டையன் அப்படி தான் வந்தார். வந்த உடனே டெய்லி 100 பேர் அவராக கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு. அவரை வாங்க நீ சேர்த்துக்க, நான் நீலேருந்து நீ தீவிடு, நீ டேவிட் திராவிடு ஓடு, நீ சங்கிலியில் கங்குலி ஓடு, அப்படியே அழகாக சேர்த்துக்கிட்டு போனார்ல, அவ்வளோதான். இப்போ இவரு சேர்த்துருவார். இப்போ ஜெயக்குமார்லாம் தாவேக்காவுக்கு போனார்னா ராயபுரத்தில் தாமுக்கெல்லாம் அடுத்த வாட்டி சீட்டு கிடைக்காது, அடுத்த வாட்டி சீட் தர மாட்டாங்க, நான் தான் பெரிய ஆளுன்னு இவர் வாங்கிட்டு போயிடுவார். தாமு மறுபடியும் ஆட்டோ வெட்ட வேண்டியதான், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி அதிமுக தாவேக்காவை கேப்சர் பண்ணும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. அதிமுகவிலேருந்து முக்கிய நிர்வாகிகள் இல்லைனா முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க வரைக்கும் இப்போது தாவேக்காவை நோக்கி போகிறத பார்க்க முடியுது. அடுத்தடுத்து போவாங்க அப்படின்லாம் செய்திகளில் வருது. தாவேக்கா ஏடிஎம்கே 2.0 மாறிட்டு இருக்கா, இல்லை அதிமுகவை தாவேக்கா கபலீகரம் செய்தா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, இது இப்போ தான் செட் பண்ணுற நரேட்டிவ், சரிங்களா? எப்பெல்லாம் அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் உயிர் இழந்தாங்களோ அப்பையிலேருந்து அதிமுகவிலேருந்து செதற ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே செதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியிலேருந்து அடுத்தடுத்து நீங்கள் சேகர்பாபு, முத்துசாமி எல்லாருமே இங்கே அங்கேருந்து இங்கே வந்தவங்க தான். ஏவாவிலேருந்து எல்லாருமே நீங்கள் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறமா அந்த அங்கேருந்து வந்த கூட்டங்கள் ரொம்ப முன்னாடியே வந்தவங்க. நீங்கள் சொன்னதில்ல, அதுக்கப்புறம் மறைவுக்கு அப்புறம் வந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அங்கே தலைமையே கிடையாது. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அங்கே தலைமையே கிடையாது. ஜெயலலிதா இருந்த காலத்தில் வெளியில் வந்தது காரணம் என்னென்னா, அவங்களால அடுத்து விரட்டப்பட்டவங்க, இல்லைன்னா அவங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டிருக்கும், ஒரு அரசியல் சண்டையாக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நடந்தது காரணம் என்னென்னா, இது வேலைக்கு ஆகாது, இது தலைமை இல்லை, வேஸ்ட்டு, எத்தனை தேர்தல் இருந்தாலும் தோற்றுரும், இது இந்த குதிரைக்கு மேலே பெட்டு கட்ட முடியாதுன்னு அப்படி வெளியில் வந்தவங்க தான். இதில் முக்கியமாக சில பேர்லாம் இருக்காங்க, அதிகார பசிக்காகவே காத்திருந்து கடைசி வரைக்கும் கிடைக்காம ஏதாவது ஒரு கட்சிக்கு போகிறது, இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கட்சியிலேருந்து மறுபடியும் இங்கே வர்றது. எனக்கு தெரிஞ்ச அதிமுக மட்டும் எத்தனை கட்சியாக உடஞ்சிச்சுன்னா, எடப்பாடி, அப்புறம் ஓபிஎஸ், சசிகலா, தீபா, அப்புறம் தீபாவுக்கு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர், புகழேந்தி, மன்ருட்டி ராமச்சந்திரன், இன்னும் இருக்குது, நிறைய லிஸ்ட் இருக்குது. இப்படி பல பேர், டிடி தினகரன், தேங்க்யூ, இப்படி பல அதுவே 8 உடஞ்சிருக்குங்க, அதுவே 8 உடஞ்சிருக்கு. அதுல இருந்து செதறி 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 எல்லாரும் ஓடி இருக்காங்க. அவ்வளோ கட்சியை ஆரம்பிச்சு வச்சுட்டு அவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பக்கம் இருக்கிறதே 4-5 பேர் தான். அதில் ஒரு ஆள் ஆனாவுனா கையை எடுத்து ரத்தத்தில் எழுதிடுவார், ஆர்பி உதயகுமார். நாளைக்கு அவரும் வெளியில் வந்துடுவார். ஆர்பி உதயகுமாரோட வேலை என்னென்னா, யாரெல்லாம் கட்சியிலேருந்து வெளியில் ஏறுறாங்களோ அப்போல்லாம் ஒரு வீடியோ போட்டுருவார், க்ளோஸ் அப்பில் உட்காந்துக்கிட்டு, இந்த இயக்கத்தை இவ்வளவு நாள் சீரழித்தது அவர்தான், நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சு விட்ருவார். எல்லாருக்கும் வீடியோ போட்டிருக்காரு, ஒருத்தரோட எல்லாரும். இன்னைக்கு லாஸ்ட்டாக விஜயபாஸ்கருக்கு வீடியோ போட்டார். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வெளியே போன, இங்கே இருந்திருக்க வேண்டியதானே, ஏழு என்னடா, அப்போ நீ என்ன கொள்ளையடிச்சதெல்லாம் சும்மாவா? அப்போ கொள்ளையடிச்சிருக்காருன்னு ஆர்பிஐக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, கூடவே பக்கத்துலேயே வச்சுருக்காரு கொள்ளைக்காரில். எல்லாரையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி சிவி சண்முகம் பார்த்தாரு. இங்கே இருந்தால் எம்எல்ஏ, அங்கே போனால் அமைச்சர், சைரன் வச்ச காரு, இங்கே இருந்தால் இனிமேல் இது தேராது, இந்த வண்டி முடிஞ்சு, அவ்வளோதான். திமுகவா தாவேக்காவா? திமுகவை கடுமையாக திட்டிவிட்டோம், அங்கே சேர்க்க மாட்டாங்க, சரி அப்போ இருக்கவே இருக்குது மேன்ட்டு இந்த பக்கம் வந்துட்டார், அவ்வளோதான். இப்போ நமக்கு ஜாலி என்னென்னா, வாப்பா வாஷிங் மிஷினு வா, இப்போ தான் நம்ம கேட்போம் தூய சக்தி, தூய சக்தி. இப்போ கேட்போம்ல நம்ம, குட்கா வழக்கு இருக்குல்ல, அவர் மேலே இடி ரைடு இருக்குல்ல, அப்பப்போ தூக்கி அவரை ஃபைலை தட்டி பயமுறுத்துவாங்கள்ல. இப்போ இங்கே போனதுக்கப்புறமா பாஜக இவரை வச்சே, விஜயபாஸ்கரை வச்சே தாவேக்காவை மிரட்டும்.
இன்னும் கொஞ்ச நாள்ல சிவி சண்முகம் உள்ளே போக போகிறாரு. அப்போ இவங்க 2 பேரை வச்சே மிரட்டும். அப்புறம் கொஞ்ச நாள் எஸ்பி வேலுமணியும் போவார். அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, அவரை வச்சு மிரட்டும். ஆக மொத்தத்தில் இன்னொரு அதிமுகவை உருவெடுக்கும் போது இந்த அதிமுகவும் விஜய் புஷி ஆனந்த் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இவங்கெல்லாம் அப்பரண்ட் எடுத்து மேலே வரும். அதான் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு கட்சியில் ஒருத்தர் 2 பேர் வரும்போது வேற, டோட்டலாக இன்னொரு கட்சியில் அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரும்போது இங்கே கொஞ்சம் பெரிய கிளாஷ் உருவாகும். நீங்க விஜய் கிளாஷ் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வேலை ஆமா. இப்போ விஜயபாஸ்கர் இருக்காரு, விஜயபாஸ்கர் இருக்க விராலிமலை சுற்றி இருக்கிற புதுக்கோட்டை இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாத்தையுமே அவர் மட்டும்தான் இருப்பார். அவரை தாண்டி எந்த அமைச்சரும் கிடையாது. இப்போ நீங்க கன்னியாகுமரி சைடு பாத்தீங்கன்னா அதிமுக 2 புள்ளி பெரிய புள்ளியா இருப்பாங்க. சென்னையை சுத்தி 2 அதிமுக பெரிய புள்ளி இருப்பாங்க. குறிப்பா மதுரையை சுத்தி மட்டும் 4-5 பெரிய புள்ளிகள். திமுக மாவட்டம் அதிமுக மாவட்டம்னு தனித்தனியாவே இருக்கும் இல்லையா? ஆமா. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பி வேலுமணி, இவன் எடப்பாடி எல்லாருமே இருப்பாங்க. மதுரையில 2-3 பேர் இருக்காங்க. ஆனா விஜயபாஸ்கர் இருக்க அந்த சுற்று வட்டாரத்துல மட்டும் விஜயபாஸ்கர் மட்டும்தான் இருப்பார். அவரை தாண்டி வேற யாரையும் வளர விட மாட்டாப்ல. அப்படி இருந்தவருக்கு இப்போ அங்கே போனாங்கன்னா ஏற்கனவே அங்கே கோல் வச்சுக்கிட்டு இருக்கிற தாவேகாவை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே அடக்கி உட்கார வச்சுருவார். முக்கியமாக ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறது ஃபர்வேஸ் தான். தம்பி போதும் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மரியாதை எல்லாம் போயிடும். அப்போ 2 டீமுக்கும் கிளாஷ் ஆயிரும். இல்லை, நம்ம அப்படி இவ்வளோ சீக்கிரம் கன்க்ளூட் பண்ண முடியுமா? ஒருவேளை வந்திருக்குல்ல, செங்கோட்டையன் டீமுக்கு அப்படி தானே வந்துச்சு, அடிக்கிற அளவுக்கு சண்டை வந்துச்சுல, மறுநாள் சண்டையை பஞ்சாயத்துல முடிச்சு விட்டாங்கல்ல. பட் சால்வ் ஆயிடுச்சுல்ல, அவங்க கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியெல்லாம் முடியாது. இப்போ ஏற்கனவே எம்எல்ஏக்கும் மாவட்ட செயலாளருக்கும் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா கூட்டத்திலையும். எங்களுக்கு எம்எல்ஏ மட்டும்தானா, நாங்க மாவட்ட செயலாளர் எந்த இடத்துல சொல்றீங்க? எல்லா மாவட்டங்கள்லையுமே நாங்கள் எம்எல்ஏ ஆகிட்டோம், எங்களை மாவட்ட செயலாளர் மதிக்க மாட்டுறாரு, நாங்கள் தான் பெரிய ஆள், எங்களை மதிக்க சொல்லுங்கன்னு சொல்லி சண்டை. நாங்கள் மாவட்ட செயலாளர் முக்கியமாக நாங்கள் பார்த்து சீட்டு கொடுத்தவருக்கும் நாங்கள் மதிக்கணும்னு அங்கே சண்டை. இப்படி கிளாஷ் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சண்டை ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியிலும் இருக்கிறதானங்க. சண்டை போட்டுக்கிறதோ இல்லைன்னா ரைவல்ரி அப்படி வராது. நீங்கள் மாவட்ட செயலாளர் திமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்காருன்னா அவருக்கு 6 தொகுதி கீழே எம்எல்ஏக்களை அவர் தான் தீர்மானிப்பார். அதான். ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் அமைச்சருக்கு நிகரானவர். அதனால இந்த 6 எம்எல்ஏக்களுமே ஒரு 6 தொகுதிக்கு அவர் பொறுப்பாளர்னா அந்த 6 எம்எல்ஏக்களுமே அந்த மாவட்ட செயலாளர் தயவுலேயே இருப்பாங்க. இது அதிமுக திமுக 2த்துலையுமே இருக்கும். இங்கே அப்படி இல்லை. இங்கே 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு தொகுதிக்கு மட்டும் ஒரு மாவட்ட செயலாளர். இப்படி இதில் ஒரு கொடுமை, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறாங்க. ஒவ்வொரு 234 ஒரு மாவட்டமாக்கி ஒரு மாவட்ட செயலாளர் போட போகிறாங்களாம். அப்போ 2 பேர் வருவாங்க, மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ 2 பேர் வருவாங்க. நீயா நானான்னு சண்டை வரும். இந்த கொடுமையெல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் கொடுமையாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு ஆள் வருவார், நான் தாண்டா அதிமுக பரம்பரை அரசியல்வாதி, யாரா நீங்கள் ஓரமாக போகக்கூடா விளையாட்டு பசங்களான்னு அவங்க உள்ளே வருவாங்க. சிவி சண்முகத்தை மீறி நீங்கள் தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ஏதாவது பண்ணிட முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி புதுக்கோட்டையில் இப்போ நான் சொன்ன பெஸ்ட்டு உதாரணம், அவர் மீறி அதிமுகவில் ஒருத்தரும் கிடையாது. வந்தால் அப்படியே அதிமுக வாஷ் அவுட் பண்ணிட்டு வருவார். செங்கோட்டையன் அப்படி தான் வந்தார். வந்த உடனே டெய்லி 100 பேர் அவராக கட்சியில் சேர்த்துக்கிட்டார். அவரை வாங்க நீ சேர்த்துட்ட, நான் நீலேருந்து நீ தீவிடு, நீ டேவிடில் டிராவிடு ஓடு, நீ சங்கிலியில் கங்குலி ஓடு, அப்படியே அழகாக சேர்த்துக்கிட்டு போனார்ல. அவ்வளோதான். இப்போ இவரு சேர்த்துருவார். இப்போல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க பாருங்க அதிமுகவில் ஒரு 2-3 பேர். எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்கும்போது விஜயை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரி இப்போ செல்லூர் ராஜு ஓடி வந்துடுவார். எந்த பக்கமும் போகலாம். அந்த பேச்சில் அடிபடலையா அவருடைய பேர்லாம்? நீங்கள் அதனால சைலண்ட்டாக இருக்காரு. நீங்கள் அவர் எந்த கூட்டத்தில் எந்த பக்கம் சாஞ்சாருன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? எஸ்பி வேலுமணியா இல்லை எடப்பாடியா? 2 பேரும் கொங்கு பாக்க பசங்க. நான் எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்? அதுக்கு பேசாமல் நான் விஜய் பக்கம் போயிடுவேன், அவர் ரெடியாகிடுவார். அதே தான் ஜெயக்குமார். அப்பயே படித்து சொன்னேன், யாரால் தோத்தேன், பாஜகவால் தோத்தேன் கேட்டாங்களா இவங்க, நான் பாட்டு கிளம்புறேன் பாட்டு மறுபடியும் அங்கே போயிடுவார். இப்போ ஜெயக்குமார்லாம் தாவேக்காவுக்கு போனார்னா ராயபுரத்தில் தாமுக்கெல்லாம் அடுத்த வாட்டி சீட்டு கிடைக்காது. அடுத்த வாட்டி சீட்டு தர மாட்டாங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு இவர் வாங்கிட்டு போயிடுவார். தாமு மறுபடியும் ஆட்டோ வெட்ட வேண்டியதான். ஓட்டு தம்பி கொஞ்ச நாளைக்கு ஆட்டோ ஓட்டிக்கேன்னு அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டே இருப்பார். அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி அதிமுக தாவேக்காவை கேப்சர் பண்ணும். பட் தாவேக்கா அதிமுகவை ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்களே சமீபத்தில் அமைச்சர் சொன்னதாக இருக்கட்டும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா தாவேக்காவுக்கு கீழே பூத் அளவில் யாருமே கிடையாது. லோக்கல் பாடியில் சொல்கிறேன். லோக்கல் பாடியில் பூத் அளவில் யாருமே கிடையாது. பஞ்சாயத்து தேர்தலில் யாரும் கிடையாது. பட் அது இல்லாமல் தானே சட்டமன்றத்தை இது ஒரு ஃபேஸ் வேல்யூவில் கிரேஸில் வந்தது. இது முழுக்க கிரேஸில் வந்துச்சு. உங்களுக்கு அந்த கிரேஸ் கீழே பஞ்சாயத்து தேர்தலில் மூஞ்ச பார்த்து ஓட்டு போடுறது. ரமேஷா சுரேஷா யார் எனக்கு அடிக்கடி வீட்டுக்குள்ளே வருவான்னு பார்த்து ஓட்டு போடுவாங்க. முக்கியமாக கிராமங்கள்ல உங்களுக்கு மூஞ்சி பார்த்தா ஓட்டு போடுவாங்க. இங்க கிரேஸுக்கு போகும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட தாண்டி ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் தானே இப்போ அடிபட்டு போச்சு. இப்போ இந்த மாதிரி சொன்ன இப்போ இது வரைக்கும் சொன்ன ஃபேக்டர் தான் அடிபட்டு போச்சு. இப்போ கிரேஸ் தான். நீங்க ஸ்டாலின் தோப்பார்னு எதிர்பார்த்தமா?
நீங்கள் வந்து இப்போ விஎஸ் பாபு ஏன்டா தேர்ந்தெடுத்துன்னு வருத்தப்படுறாங்களா குளத்தூர் மக்கள். அதே மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவர் தான் எம்எல்ஏவா, இவர் தான் எம்எல்ஏனா நான் ஓட்டே போட்டிருக்க மாட்டேனேன்னு பல பேர் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே இப்போ நடக்கிற பிரச்சனையிலேருந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. இப்போ ஆட்சி அதிகாரம் இருக்கா, இப்போ டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுறாங்க. கரண்ட்டு கட்டு, ஒயின் ஷாப் பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை, அப்படி எல்லாமே டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும்போது முக்கியமாக பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எந்த தீர்வும் இல்லை, இன்னும் அதிகமாகுது. பெண்கள் மீது நடக்கக்கூடிய கொடுமைகளை இன்னும் அதிகமாகுது, 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னும் யோசிப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்கட்சி மேலே ஒரு கோவம் இருக்கும். அப்போ அதை இவங்களே மேலுன்ற மாதிரி போகும்போது அதிமுகவோட ஓட்டு வாங்கினா தான் நம்ம உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான இடங்களை பிடிக்க முடியும். அப்போ அவன்கிட்ட இருக்க போத் ஏஜென்ட் எல்லாத்தையுமே வளைச்சி போடணும்னா நமக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் தேவை, அதிகமான நபர்கள் தேவை அப்படின்னு இவங்க வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படியாவது தூக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து அவங்களும் யோசிப்பாங்களே, ஒரு அவ்வளோ அதிமுககாரங்க உள்ளே வரும்போது அன்கண்ட்ரோலபிளாக போகலாம், டேக் ஓவர் பண்ணலான்னு அவங்களுக்கும் தோணும் தானே? தோணும் தான். அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல ஆட்சியை பிடிப்போம், அவங்களுக்குலாம் சின்ன சின்ன பொறுப்பை கொடுப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பேசி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லலாம். பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுப்போம், வர அதிமுகவில் இருக்க சின்ன ஆளுங்களுக்குலாம் சீட்டு கொடுக்க வேணாம். அப்படி தான் நம்பி வந்த 4 பேருக்கு எம்எல்ஏ இல்லைன்னு அடித்து விரட்டி விட்டாங்க. இல்லை தெரியாதுல்ல, இன்னும் இடைத்தேர்தலுக்கு வரலாம், தர முடியாதுன்ட்டாங்களாம். இல்லைங்க, அந்த இடத்துல ஏற்கனவே வெயிட்டான ஆள் இருக்காங்க, உங்களுக்கு வந்து கட்சியில் ஏதாவது பொறுப்பு தரோம் அவனோட பேனு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா புது ஆட்கள் உள்ளே வந்தாலும் பிரச்சனை இல்லை போல தானே தெரியுது. தாவேக்காவினுடைய எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ், இப்போ நீங்கள் இந்த விராலிமலை புதுக்கோட்டை இது சொன்னீங்க, நான் வந்து பெரிய ஆளுக்கு சொல்கிறேன், சாதாரணமாக ஒரு ஆளுங்களுக்குலாம் உட்கார வச்சிடுறாங்கன்றேன். பெரிய ஆளுக்குலாம் வந்து இப்போ ஜெயக்குமார் வந்தால் ஓரம் உட்கார வைப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. அவர் வரும்போதே அதெல்லாம் இன்ஷூர் பண்ணிட்டு தானே வரும். சிவி சண்முகம் வந்தால் உட்கார வைப்பாங்களா? இல்லை விஜயபாஸ்கர் வந்தால் உட்கார வைப்பாங்களா? இப்போ புதுக்கோட்டையில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, அவர் வந்து பாஜகக்காரரு. அவரோட பின்புலத்தை போய் நீங்கள் புதுக்கோட்டையில் போய் கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அவர் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாருன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அது பர்சனலாக போகல, ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள் போனால், அது வேறு மாதிரியான வேட்பாளர் அவர். இப்போ அவர் சொன்னால் அந்த இடத்துல அவருக்கு தான் சீட்டு கொடுத்தாகணும்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் அப்படி இருக்குது, சரிங்களா? இப்போ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பினாமி இருக்குல்ல. ஜெயக்குமார் வந்தாருன்னா அவர் பையனுக்கு எம்பி வேணும்னு கேட்பாப்புல, சிவி சண்முகம் வந்தாருன்னா அவர் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாப்புல. அப்படி கேட்டு தான் வந்தாகணும். அப்போ இப்படியான சிக்கல்லாம் வரும்போது யாருன்னு பேசி ஒரு பெரிய கிளாஷ் உருவாகிட்டே இருக்கும். ஏற்கனவே 4 எம்எல்ஏ அதிமுகவில் இந்த 4 எம்எல்ஏல ஒரு ஆள் மறுபடியும் தாவேக்கால இருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதவ அர்ஜுனாவை பார்க்குறதுக்கு நான் 5 முறை அப்பாயின்மெண்ட் கேட்டேன், 5 முறை அப்பாயின்மெண்ட் கேட்டேன், தரவே இல்லை. 5ஆவது முறை எப்படியோ போய் உள்ளே போய் கூட்டு போய் காமிச்சிட்டாங்க. அப்போ அவர்கிட்ட போய் நான் விஜயை பார்க்கணும்னு சொன்னேன், அதெல்லாம் முடியாது, நீ உங்கள் ஏரியாவில் போய் நிறைய அதிமுக ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, இந்த கட்சியில் ஏன்டா சேர்ந்துன்னு இருக்குது, யாரும் என்னை மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. கட்சியில் சேர்ந்து 10 நாள் கூட ஆகலை, ஆரம்பிக்குதா? அப்போ இந்த மாதிரி பல உதாரணங்கள், பல சண்டைகள் தொடர்ந்து வரதான் செய்யும். ஓகே, அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? இப்போ அதிமுக எதிர்காலம் இன்னைக்கு நாம் தமிழர் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி இருக்கும். இல்லை, எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, அது 2ஆக பிரிஞ்சிருச்சு. மன்னிப்பு கட்டணம் எழுதி கொடுத்த எஸ்பி வேலுமணி மறுபடியும் வெளிநடப்பில் அவர் மட்டும் தனியாக, இவர் ஒரு தனியாக தான் மறுபடியும் போக ஆரம்பிக்குது. இந்த டீம் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் தம்பிதுரையும் உள்ளே போகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவரும் கொஞ்சம் நாளில் போயிடுவார். ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதிமுக இப்போது திரு விஜயபாஸ்கர் அவர்களே ஆஃபீஸை பூட்டி சாவியை கொடுத்துட்டு போனாங்க, நம்ம பார்த்தோம். உடனே அடுத்து நிர்வாகி போடுறாங்க, திரு செங்கோட்டையன் அவர்கள் போனோடனே நிர்வாகி போடுறாங்க. அதெல்லாம் சும்மா பாவலா காட்டுறதுக்கு. அந்த ஓட் பர்சன்டேஜ், ஓட் ஷேர்ன்றது ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக தானே ஜெயிச்சிருக்கணும். ஒரு யங் கேண்டிடேட்டை போட்டாங்க அவருக்கு ஆப்போசிட். அப்போ அவர் தானே ஜெயிச்சிருக்கணும், அவர் மாவட்ட செயலாளர், யங் கேண்டிடேட் தாண்டி மாவட்ட, அப்போ அவங்க தானே ஜெயிச்சிருக்கணும். அது சும்மா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காமிச்சுக்கிறது தான். எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே சூதாரிச்சிருக்கணும், விஜய் நம்ம கட்சியை தான் அழிக்கிறாரு, விஜய் திமுகவை அழிக்கலன்னு அவர் முன்னாடியே சுதாரிச்சு. இல்லை, அதை சுதாரிக்காம விட்டாங்களா இல்லை தெரிஞ்சும் நமக்கு இருக்கிற பலத்தை நம்ம பார்த்துக்கலாம்னு? சுதாரிக்கலை, நம்ம கூட்டணி பெருசாக இருக்குன்னு நினச்சி ஒத்த சீட்டு கட்சி எல்லாத்தையுமே உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஸ்டேஜை நிரப்பிட்டா நம்ம பெரிய கட்சின்னு நினச்சிட்டாங்க. ஸ்டேஜை நிரப்பி நல்லா பெரிய தாமிர வடிவத்தில் ஒரு ஸ்டேஜை போட்டால் நம்ம ஆளுங்க எல்லாம் உட்காந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல வந்ததில் பாதி பேர் தாவேக்காக்கு போயிடுவான் அப்படின்னு. அவ்வளோதான் முடிஞ்சு அந்த கட்சி. இப்போ தாவேக்கா ஸ்ட்ராங்காக தானே இருக்குது, அப்படி எடுத்துக்கலாமா? ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. எப்படியும் ஆளுங்கட்சி மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி வரதான் செய்யும். அந்த அதிருப்தியை திமுக எப்படி பக்காவாக ரோல் பண்ணுதா இல்லை அதிமுக பக்காவாக ரோல் பண்ணுறதான்றதான் பிளானு. இப்போ எடப்பாடி போயிட்டு இருக்க வேகத்தை பார்த்தா அடுத்து சீமானை அப்படியே பார்க்கலாம் உருவத்தில், அடுத்து உட்காந்து சீமானை பார்க்கலாம், சரத்குமாரை பார்க்கலாம். முக்கியமாக உங்கள் வடிவத்தில் அப்படியே சரத்குமார் தெரிகிறாருன்னு தெரிய பார்த்துடலாம். அவ்வளோதான், அப்படி தான் ஓடும். இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு பேச்சோ இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப உதாரணமாக நல்ல உதாரணம் சொல்கிறேன்.
கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன ஆகும்? லைவ் கட் ஆகும். வெளியே வந்து கத்துவார், லைவ் கட் ஆயிருச்சுன்னு கத்துவார். இந்த தடவை என்னாச்சு? அதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க அதுக்கான எடப்பாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, கேமரா வேற எங்கேயோ இருக்கு, எடப்பாடி வாய்ஸ் மட்டும்தான் கேக்குது. எடப்பாடி கேமராவே திருப்பல அப்படின்ற ஒரு இது கேமராவே திருப்பல. அதுக்கு யார் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும்? வெளியே வந்து சொல்லியிருக்கணும். அவரு சொல்லவே இல்லையே. அப்பனா என்ன மனநிலையில இருக்காரு அவரு? அதுக்காக அவருக்குன்னு ஒரு 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 பெரிய லைவ் கட் பண்றதுக்கும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சிஎம்ஆ இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அவர் மூஞ்சியே சட்டமன்றத்தில் காட்டாம அசிங்கப்படுத்தியிருக்காங்க லிட்ரலா. கேமரால என்ன வைட் லென்ஸ் இல்லையா என்ன? திருப்பாம விட்டாங்களா என்ன? இல்லை ஸ்டாண்ட் பைல அப்படியே ட்ரைபாடை விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன? என்ன காரணம் சொல்லுவாங்க? அவர் திருப்பறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா? எடப்பாடி பக்கம் திரும்ப கடகோடியில் ஜெயிச்ச தாவேக்காவோட எம்எல்ஏ பக்கம் கேமரா திரும்புது, கடகோடியில் ஜெயிச்ச அதிமுக எம்எல்ஏ பக்கம் கேமரா திரும்புது, கடகோடியில் ஜெயிச்ச திமுக பக்கம் திரும்புது, ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்ச அமமுக பக்கம் கேமரா திரும்புது. ஆனால் இவர் பக்கம் கேமராவே திருப்பலைன்னா இங்கே தாவேக்கா என்ன ப்ளே பண்ண விரும்புது? 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. தாவேக்கா விசஸ் திமுக. நீங்கள் 2 பேருக்குள்ள தான் பேசணும். மீதி எல்லாருமே சைடு அப்பனன்ட்டு தான். இபிஎஸ் அப்படி விட்டுருவாரா? அப்படி தான் விட்டுட்டார்ல, அமைதியாக இருக்காரு. எதுவுமே அந்த அந்த ஐடிவிங்கும் சரி, அந்த கட்சியும் சரி, எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போதைக்கு. அந்த அவருக்கு வந்து சிஎம் வேணுமா, பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் போதும். கட்சியில் யாரும் இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எல்லாரும் போயிடுவாங்க, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். கட்சி ஆஃபீஸில் நீ மட்டும் தான் டெய்லி வந்துட்டு போகணும், கந்தர்வ கோட்டை மாதிரி. பரவாயில்ல இருக்கட்டும், பொதுச் செயலர் மட்டும் தான் வேணும். ஆமாம் அது போதும். அப்படி போய் உட்காந்துருவார். அவருக்கு அந்த டீலிங் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அதனால் அங்கேயே உட்காந்துப்பார் அவர். ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.